ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மை சேனல். நோ ஆல் ஹாய். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? கொத்தமல்லி சட்னி. ஹோட்டல்லலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் அதே மாதிரி இருக்குங்க. ஸோ கொத்தமல்லி ஒரு கட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூனு, உளுந்து ஒரு 2 ஸ்பூனு, பூண்டு ஒரு 4 பல், அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 3 பீஸ் தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? இதுக்கு காஞ்ச மிளகாலாம் நான் சேர்க்க போகிறதில்ல. இது ஸ்பைஸியே இல்லாமல் நல்லாயிருக்கும் சட்னி. ஸோ ஃபஸ்ட்டு கடாயத்தில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்து அண்ட் அந்த பூண்டு இது மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துருங்க. லைட்டாக ஒரு ப்ரௌன் ஒரு மாதிரி வந்துடும், வறுப்பட்ட ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்த உடனே இதில் நம்ம எந்த காஞ்ச மிளகாவோ எதுவுமே இஞ்சியில் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். அண்ட் தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கெடாமல் இருக்கும். தேங்காய் லைட்டாக நம்ம வறுத்து சட்னி அரைச்சோம் அப்படின்னா சட்னி கெடாமல் இருக்கும், ஒரு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனால் தேங்காவை லைட்டாக அதில் போட்டு சேர்த்து லைட்டாக வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. அதை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ புதினா ரொம்ப நேரம் வதக்கணும், ஆனால் இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. லைட்டாக எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு 2-3 பெரட்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு அந்த சட்னியில் இருக்கும். ஸோ இதோட அப்படியே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இதை போட்டு 2 ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொட்டுக்கல்லையே நம்ம ஆட் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டே போடலாம். நான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்றேன். தேங்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை முதல்ல அரைச்சிட்டு தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இதை அரைச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த பொட்டுக்கல்லை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வதக்காமல் இருந்தோன்னா அந்த கொத்தமல்லி இலை பச்சையாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு. அண்ட் பொட்டுக்கல்லை நான் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ரொம்ப ஃபைனால ஓரளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்றேன். ஸோ பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா எவ்வளோ க்ரீனாக பார்க்குறதுக்கு எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். இது என்ன பண்ணணும், இதை நீங்கள் அப்படியே துவையலாக கூட எடுத்துக்கலாம். நான் சட்னியாக பண்ணுறேன். ஸோ கிண்ணத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணணும், அளவு தேவையான இதுக்கு உப்பு ரொம்ப இழுக்காதுங்க. ஏன்னா இது புதினானா கொஞ்சம் எடுக்கும். இது கொத்தமல்லின்றனால ரொம்ப சேர்க்காதீங்க, லைட்டாக சேருங்க. ஏன்னா அதுவே ரொம்ப அதிகமாக உப்பாயிடும். ஸோ அதனால் லைட்டாக சேருங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போதும். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். ஸோ இதுவும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். புதினா சட்னி மாதிரி தான். நமக்கு இதை எடுத்து அதில் ஊற்றணும், தாளித்து அதில் கொட்டக்கூடாது. இந்த சட்னி அந்த மாதிரி தான். ஸோ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே இந்த காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கொத்தமல்லி சட்னியை இல்லை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் லைட்டாக கொதி வரணும். லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, சட்னி டேஸ்ட்டு போயிடும். லைட்டாக ஓரத்தில் கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி லைட்டாக வந்தோடனே அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ சுவையான கொத்தமல்லி சட்னி, ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரெடி. எவ்வளோ பச்சை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நான் ஒரு தோசை சாப்பிட போகிறேன். இப்போ தான் தோசை ரெடி பண்ணேன். இந்த தோசையில் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே அந்த கொத்தமல்லி சட்னியில் நான் டிப் பண்ணி அப்படி நான் சாப்பிட்றேன் பாருங்கள். ஐயோ எவ்வளோ யம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படியும் ஒரு 10 தோசை கிட்டே நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.